Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிராகி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 12. Add the use of passes. Watch the tone of your voice. Space out the syllables you utter. Be persistently courteous and encouraging. In that way you will cure a great many patients. Thomas Atkin. கல்யாணம் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்று அறிய துடித்தவளாக படுக்கைக்கு அருகிலேயே உட்கார்ந்திருந்தாள் நிம்மி. கண்ணை இமைத்தால் கூட உடம்பின் எலும்புகளெல்லாம் நொறுங்குவது போன்ற வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் கல்யாணம். அவர்கள் வீட்டில் கல்யாணத்துக்கும் லீலாவதிக்கும் துணையாக ஒரு சமையற்காரன் இருக்கிறான் என்று இப்போதுதான் நிம்மிக்கு தெரிந்தது. கல்யாணத்தின் வேதனை குரலை கேட்டு அவர் உள்ளே தலை நீட்டினார். ஏமா, ஆஸ்பத்திரியில் உங்கள் அண்ணனை சரியாக கவனிச்சிங்களா இல்லையா? இப்படி துடிக்கிறாரு பாவம். நீங்கள் வேணும்னா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது கூப்பிட்டு இவரை பார்க்க சொல்லுங்களேன் என்றார். டாக்டர் கோவிந்தராஜனை கூப்பிட்றேன் என்று ஃபோனை நெருங்கி நீலாவதி தயக்கத்துடன் நிம்மியை பார்த்தால் நிம்மி சிரித்தாள். என்னையும் பார்க்குறேன்? நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கொள்ள மாட்டிய. உன் ஹிப்னாட்டிஸ் வைத்தியத்தை காட்டணும், அசல் வைத்தியம் செய்யலாமேன்னு தோணுது. அதனால எங்கள் டாக்டரை தாராளமாக கூப்பிட்டு என்று புன்னகையுடன் அனுமதி கொடுத்தாள் நிம்மி. ஆனால் ஒரு விஷயம், காலில் எப்படிப்பட்ட ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குன்னு என்பதை எக்ஸ்ரேயில் பார்க்க வேண்டும் என்று தான் எந்த டாக்டரும் சொல்லுவார். அதை எடுத்தாகி விட்டது. நாளைக்கு ரிசல்ட் தெரியும். அதுவரை ஊசியோ மாத்திரையை கொடுத்து தூங்க வைக்க போகிறாங்க. அவ்வளோதான். தோழியிடம் பேசும்போது அவள் கழுத்தை சாய்த்து கொள்ளும் விதம், கண்ணிமைகள் மூடி திறக்கின்ற ஒயில், சிவந்த உதடுகள் குவிந்து தெரிகின்ற கவர்ச்சி, இவை கூட இன்பக் கதைகள் பேசுவன எண்ண வைக்கும்படியாக கைகளும் விரல்களும் ஆடி அசைகின்ற அழகு, இவ்வளவையும் கவனித்த வண்ணமாகவே இருந்தார் கல்யாணம். தங்கை டெலிஃபோன் டயலில் ஆட்காட்டி விரலை வைத்தபோது வேணாலேதா என்று தடுத்தான். நிம்மி சொல்கிற மாதிரி இன்னொரு டாக்டர் வந்து என்ன செய்ய போகிறாரு? நாளை வரையில் நான் வலி தெரியாமல் தூங்கினா போதும். அதை உன் தோழியால் செய்ய முடியும்னு நீ கேரண்டி கொடுக்குறியா? நான் அவள் திறமைகளை கண்ணால் பார்த்துவேன். நீ தான் சுத்த ஸ்கெப்டிக்கு. சண்டை போடுவதற்காகவே இவள் வீட்டுக்கு போனவன். நீயே அப்படி ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை வைத்திருக்கிற உன்னை நிம்மினால் என்ன பண்ண முடியும்? நீயும் ஒத்துழைக்க வேண்டும் என்று குறை கூறும் குரலில் பேசினாள் லீலாவதி. நான் நிம்மியை பார்க்க போனபோது அவள் அம்மாவோட இந்த பயிற்சியை நடத்தி கொண்டு தான் இருந்தா. அதை முழுக்க கவனிச்சிருந்தா ஒரு வேளை நான் மனம் மாறியிருப்பேன் என்னவோ. அதுக்குள்ளே அவள் அப்பா குறுக்கிட்டு தடுத்துட்டாரு. அம்மாவை பற்றி கல்யாணம் பேச்செடுத்ததும் திடுக்கிட்டவளாக தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டால் நிம்மி. மணி 9:15 ஆகி கொண்டிருந்தது. இந்நேரம் வீடு என்ன அமளிதமளிப்பட்டு கொண்டிருக்கிறதோ. வீட்டுக்கு திரும்பி விட வேண்டும் என்ற பதைப்பு ஏற்பட்டாய். அதே தருணத்தில் இங்கே இவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதால் கல்யாணம் தனது கால் வலியை சற்று மறந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் கண்டாள் நிம்மி. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அவனை மனோவசியத்துக்கு ஆளாக்கி ஓய்வாக நித்திரை செய்யும்படி பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். காலை இப்படி வச்சுக்கொள்ளுங்க என்று நிம்மி அவன் காலுக்கு தோதாக ஒரு தலையணை வைத்தாள். ஒத்துழைக்க வேண்டும்னா என்ன செய்யணும்? கண்களை மூடிய வண்ணமே கேட்டான் கல்யாணம். எதுவுமே செய்ய வேண்டாம். நான் சொல்கிறபடி சொற்களுக்கு மறுப்பு எதுவும் வாயால் சொல்லாதீங்க, மனத்துக்குள்ளேயும் நினைக்காதீங்க. கஷ்டமான காரியம்தான், இருந்தாலும் சரி என்று கல்யாணம் பதில் கொடுத்ததும் நிம்மியை காட்டிலும் லீலாவதி தான் அதிக ஆறுதல் அடைந்தாள். அந்த அறையிலிருந்து 2 அலமாரிகளை திறந்து எதையோ தேடினாள் நிம்மி. என்ன வேண்டும் நிம்மி என்று விசாரித்தாள் லீலாவதி. உங்கள் வீட்டில் சிறுவர்கள் யாரும் கிடையாதே? எங்கே கிடைக்க போகிறதுன்னு நினச்சேன், கிடச்சிருச்சு என்று கையிலிருந்ததை தோழிக்கு காட்டினாள் நிம்மி. படுக்கையில் இருந்தபடியே கல்யாணமும் கவனித்தான். அண்ணன் தங்கை இருவருக்குமே வேடிக்கையாக இருந்தது. அது ஒரு கோலி குண்டு, கண்ணாடி கோலி. பக்கத்து வீட்டு பையன் ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தவங்க போட்டு விட்டு போயிருக்கான் என்று லீலாவதி சொல்லிக் கொண்டிருந்தது நிம்மியின் காதில் விழவில்லை. அவள் முகத்தில் ஒரு கவலை படர்ந்திருந்தது. உள்ளத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. கல்யாணத்தின் விழா பக்கத்தில் நெருங்கினார் போல் முக்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்தவள், இந்த கோலியை பார்த்து கொண்டிருங்க சில வினாடிகளுக்கு என்று கூறிவிட்டு அவனுடைய கண்ணுக்கு நேரே இடது கையால் கோலியை உயர்த்தி பிடித்து கொண்டாள். அவனுடைய கரத்தை வைத்தியர் நாடி பார்ப்பது போல தனது வலது கையினால் பிடித்து கொண்டாள். ஆனால் மேலோடு அல்ல, இறுக்கமாக தன் இருதயத்தில் பொங்குகின்ற சக்தியை அந்த கை மூலமாக அவனுக்குள் ஏற்றுகினார் போல் உணர்வு அவளிடம் உண்டாயிற்று. ப்ரொஃபஸரிடம் பயிற்சி பெற்ற போதும் தோழிகளிடமும் வேலையாட்களிடமும் பரிசோதனைகள் செய்த போதும் அவள் இதுபோல கையை பற்றி கொண்டதுண்டு. ஆனால் இம்முறை வெறும் கையை தொடுகின்ற மாதிரியான உணர்ச்சி ஏற்படவில்லை. தன் சக்தியை அவனுக்கு கொடுக்கிறார் போல் மனோபாவத்தை காட்டிலும் வித்தியாசமான இன்ப வேதனையான இன்னொரு உணர்வையும் அவள் அனுபவித்தார். தன் வயது அவன் வயது, தன் உடம்பு அவன் உடம்பு, தன் மனம் அவன் மனம், தன் அழகு அவன் அழகு, இப்படி இரண்டான ஒரு ஒப்புமை இத்தனை நாளும் இல்லாமல் இன்று ஏற்பட்டது. இந்த சமயத்தில் தன் மனோவசியத்தால் அவனை வலி மறக்கும்படி செய்ய வேண்டிய வேளையில் அப்படி ஏற்படக்கூடாது என்று அவளுக்குள் ஒரு குரல் எடுத்து சொல்லியது. ஆனால் அந்த குரலுக்கு சிரம் தாழ்த்தக்கூடிய சக்தியை அவள் எழுந்து கொண்டிருந்தாள்.
இந்த கோலி குண்டையை பார்த்துட்ருங்க, நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள், அமைதியாக. நிம்மி நான் பேச முடியவில்லை. மனப்பூர்வமாக அவள் பேச முயன்றால், சரளமாக பேச முயன்றால் எதுவும் இயலவில்லை போல் தோன்றியது. தன் மனோசக்திக்கு மீறின சக்தி ஒன்று இருக்கிறதா என்ன? அவளுக்கே தெரியவில்லை. சிந்தை குழம்பியது. எந்த நிமிடத்தில் ஒருமுனைப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டியது அத்தியாவசியமோ அந்த சமயம் பார்த்து அது நைலான் போல வழுக்கி வழுக்கி ஓடியது. லீலா, ஒரு அகலமான தாம்பாளம் இருக்கிறதா என்று கேட்டாள். எதுக்கு நிம்மி? திகைத்தாள் சிநேகிதி. கொண்டு வாயேன். சமையலறையிலிருந்து அகன்ற தாம்பாளம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்தாள் லீலாவதி. தரையில் அதை வைத்தாள் நிம்மி. வழிய தண்ணீர் ஊற்றினாள். என்ன செய்கிற என்று லீலாவதியின் கேள்விக்கும் திகைப்புக்கும் நிம்மி பதில் கூறவில்லை. ஏகாக்கிரமான சித்தத்தை தனக்கு வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவள் மனமெங்கும் வியாபித்திருந்தது. தண்ணீர் நிறைந்த தாம்பாளத்தின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தாள். ஓரிரு நிமிடங்கள் பிடித்தன. ஊற்றப்பட்ட தண்ணீர் அடங்கி அதன் சிற்றலைகள் சிறிது சிறிதாக ஒடுங்குவதற்கு. தாம்பாளத்தின் அடிப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு சிறிய வளைவும் மேடு பள்ளமும் தெரிகிற மாதிரி சலனமற்று நின்றது தண்ணீர். குனிந்து அதை நோக்கினாள் நிம்மி. கண்ணை மிக்காமல் தன் முகத்தை தானே பார்த்து கொண்டாள். அவள் கண்ணும் ஒன்றை ஒன்று விழுங்கப் போவது போல கிட்டத்தில் நெருங்கி கொண்டிருந்தன. தண்ணீரில் தெரியும் முகம் கொஞ்சம் மேலெழும்பி வருவது போலிருந்தது அவளுக்கு. நான் வெற்றியை தேடுகிறேன். வெற்றி எனக்கு கிட்டியதும் அதை கொண்டு எல்லாருக்கும் எப்போதும் நல்லது செய்வேன். அதற்காகவே வெற்றி வேண்டும். வெற்றி வருகிறது, சக்தி வருகிறது. தெய்வத்தை தவிர வேறு எதுவும் நான் அடிபணிய மாட்டேன். நான் நினைத்தது கை கூடுகிறது. என் இதயம் வலுப்பெற்று நிற்கிறது. எனக்கு வெற்றி 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 தவிர வேறில்லை. மனத்துக்குள் அவள் ஜபித்து கொண்டே இருந்தாள். ஜபிக்க அந்த தண்ணீர் பிரதிபிம்பம் அவளை நோக்கி எழும்பி வந்து இறுதியில் அவள் முகத்தோடு முகமாக ஒன்றிவிட்டார் போல் ஆயிற்று. கண்கள், நாசி, வாய், செவிகள் எதுவும் பழையன அல்ல, புத்தம் புதியவை என்றொரு கருத்து அவளுக்கு ஏற்பட்டது. அந்த கருத்தை பலமாக பற்றி கொண்டவளாக தாம்பாளத்தை விட்டு எழுந்து கொண்டாள். இடுப்பில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் தாய் ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவே செல்ல நேரிட்டால் எப்படி சர்வ ஜாக்கிரதையாக தன் செல்வத்தை நழுவவிடக்கூடாது என்று உறுதியுடன் அணைத்து பிடித்து கொண்டு செல்வாளோ அதே போல நிம்மி தனக்கு புதிதாக கிடைத்திருக்கும் பலத்தை துளியும் சிதற விட்டு விடக்கூடாது என்று எண்ணியவளாக வேறு எதிலும் விழியையோ கவனத்தையோ திருப்பாமல் கல்யாணத்தின் கட்டிலை அடைந்தாள். இப்போது முக்காரியில் உட்காரவும் இல்லை, கோலி குண்டை கல்யாணத்தின் கண்ணெதிரே பிடிக்கவும் இல்லை, அவன் கையை பற்றவும் இல்லை. செயற்கையான உதவி எதுவும் தனக்கு தேவையில்லை என்று அவள் தீர்மானித்து விட்டாள் போலும். தன் அழகிய விரல்களை அகல விரித்தாள். அவன் முகத்துக்கு மிக சமீபமாக அந்த முகத்தை பொத்தப்போகிற மாதிரி வைத்து கொண்டாள். கல்யாணத்தின் கண்கள் உற்று பார்த்தபடி தனக்கு தானே அவள் சொல்லிக்கொண்டாள். உங்களை குணப்படுத்தவே நான் விரும்புகிறேன். உங்களுக்கு வலி தெரியாதிருக்க வேண்டும். நீங்கள் நன்றாய் தூங்க வேண்டும். இதைத்தான் செய்ய ஆசைப்படுகிறேன். உங்களிடம் எனக்கு பிரியம் ஏற்படுகிறது. நீங்கள் கஷ்டப்படாமல் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. நீங்கள் வலியும் வேதனையும் இல்லாமல் ஆரோக்கியமான வாலிபராக நன்றாக ஓடி ஆடி நடமாடக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த காட்சியை காண நான் விரும்புகிறேன். அதில் தான் எனக்கு சந்தோஷம். இந்த வாக்கியங்களை அவள் வாய்விட்டு சொல்லவில்லை. ஜபம் போல மனத்துக்குள் திரும்ப சொல்லிக் கொண்டாள். அப்படி சொல்லும்போது அகத்தின் எண்ணம் முகத்தில் பிரதிபலிக்கும் என்று ஹிப்னாட்டிச புத்தகங்கள் படித்திருப்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. மனோவசியத்தின் மூலம் நோயை குணப்படுவதற்கு முன்னால் நோயாளிகளுக்கும் இடையே நல்லுறவு திகழ வேண்டும் என்று அவள் வாசித்திருந்தாள். அவளிடம் கல்யாணத்துக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு பிரியமான நினைவு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே தான் முதலில் அவனை பற்றி சந்தோஷமாகவும் பரிவாகவும் தெளிவாகவும் கனிவாகவும் இனிமையாகவும் எண்ணத் தொடங்கினாள். அந்த இனிமை அவளுடைய வதனமெங்கும் பரவி கல்யாணத்தின் முகத்துக்கு தொற்றிக்கொண்டது. அதன் பயனாக ஒரு மெல்லிய புன்னகை அவன் உதடுகளில் ஓடியது. அதன் பின்னரே நிம்மி வாய்விட்டு பேசினாள். இந்த நிமிடம் முதல் உங்கள் உடம்பு நான் சொன்னபடியெல்லாம் கேட்கப் போகிறது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலிய புலன்கள் கூட நான் சொல்கிறபடி நடந்து கொள்ளப் போகின்றன. இப்போது கொஞ்சமாக உங்கள் உடம்பு நான் சொன்னபடி கேட்கிறது. அது தானாக எதுவும் செய்யாது. நான் செய்ய சொன்னதை மட்டுமே செய்யும். அப்படித்தானே? கல்யாணம் கண்களை மூடிக்கொண்டு ஆமாம் என்றான். உங்கள் உடம்பில் ஒரு பாதி மரத்து போகிறது, ஒரு பாதி சுரணையுடன் இருக்கப் போகிறது. இந்த இடது பக்கம் மரத்து கொண்டிருக்கிறது. அதில் உணர்வே இல்லை. இடது கையை உங்களால் தூக்க முடியாது. தூக்கி பாருங்கள். முடியாது. கல்யாணம் இடது கையை தூக்க முயல்வது வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் முடியவில்லை என்பதும் புலப்பட்டது. உங்கள் உடம்பின் வலது பக்கம் நல்ல சுரணையுடன் இருக்கிறது. தூக்குங்க. சுலபமாக தூக்க முடிகிறது. ஆமாம், தூக்குறீங்க. கல்யாணம் தனது வலது கையை எவ்வித பிரயாசையும் என்று தூக்கிவிட்டு இறக்கினான். இடது கண்ணும் மரத்தது தான். அதற்கு ஒரு சக்தியும் கிடையாது. உங்கள் இடது கண்ணுக்கு நிற வித்தியாசம் தெரியாது. உங்கள் இடது கண்ணால் பச்சை, மஞ்சள், நீலம் என்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் இடது கண் அப்படி ஆகிவிட்டது. வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணை மட்டும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கண்ணுக்கு எந்த வேற்றுமையும் தெரியாது. சொல்லிக்கொண்டே தன் புடவை தலைப்பை அவன் கண் முன்னே காட்டினாள். அது கிளிப்பச்சை நிறத்தில் இருந்தது. இது என்ன நிறம் என்றால் கல்யாணத்திலும். சாதாரண வெள்ளை நிறம் தான்
என்றான் வலது கண்ணை மூடிக்கொண்டிருந்த கல்யாணம். ஜாக்கெட்டிலிருந்து பேனாவை வெளியில் எடுத்து இது என்ன நிறம் என்று கேட்டான். இதுவும் வெள்ளை நிறம்தான் என்று பதில் வந்தது கல்யாணத்திடமிருந்து. ஆனால் நல்ல கருப்பு நிறம் அந்த பேனா. அவனுடைய தலைமாட்டில் சிவப்பு அட்டை போட்டப்பட்டிருந்த புத்தகம் இருந்தது. வலது கண்ணை திறந்து கொள்ளுங்க என்று கூறிவிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து காட்டினேன். இது என்ன நிறம்? சிவப்பு என்று தவறாமல் சொன்னான் கல்யாணம். இவ்வளவு நடைபெறும் போது சிநேகிதியின் பின்புறம் நின்று கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்தாள் லீலாவதி. தான் காண்பதெல்லாம் கனவா அல்லது உண்மையாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. தன் சகோதரனின் வேதனையை குறைத்து அமைதியாய் உறங்கும்படி செய்ய தன் தோழியினால் முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அதே சமயம் மனோவசியத்துக்கு ஆட்பட்டிருப்பவன் தன் அண்ணன் மட்டுமல்ல என்பதையும் லீலாவதி அறிந்தாள். அவன் எப்படி முற்ற முழுக்க வேறொரு உலகத்தில் இருக்கிறானோ அதே போலவே நிம்மியும் அவனுடைய உலகத்தில் தான் இருக்கிறாள் என்று புலப்பட்டது. இந்த அறையில் மற்ற மனிதர்கள் இருப்பதையோ, வேறு பொருட்கள் அசைவதையோ, காற்றில் கேலண்டர் தாள்கள் படபடப்பதையோ, கடியாரம் டிக் டிக் என ஒலிப்பதையோ எப்படி கல்யாணம் கவனியாமல் இருக்கிறானோ அதே போல நிம்மியும் இன்னொரு இடத்தில் இன்னொரு சூழ்நிலையில் வசிக்கிறாள் என்று தெள்ள புலப்பட்டது. மனோவசியம் செய்கிற நபரும் மனோவசியம் செய்யப்படுகிற நபரும் மனம் ஒன்றி சேர்ந்து ஒரு மாயமான உலகத்தை உருவாக்குகின்ற இந்த அதிசயம் வேறெந்த துறையில், வேறெந்த கலையில், வேறெந்த விஞ்ஞானத்தில் நடைபெற முடியும் என்று நினைத்து அதிசயப்பட்டாள் லீலாவதி. கல்யாணத்தின் உடம்பில் இடது பக்கத்தில் பகுதி பகுதியாக சுருடையற்று போகும்படி நிம்மி செய்து வருகிறாள் என்று தெரிந்தது. இப்படி கால்கள் பக்கத்துக்கும் வந்து இடது காலை மரத்து போகும்படி செய்வாள் என்று ஊகித்தவளாக அதை எதிர்பார்த்து காத்திருந்தாள் லீலாவதி. நாக்கு நீட்டுங்க என்றாள் நிம்மி கல்யாணத்திடம். அவன் நீட்டினான். உங்கள் நாக்கிலும் கூட இடது பக்கத்தில் சொரணை இல்லை, அது மரத்து கொண்டே இருக்கிறது, அதில் என்ன பட்டாலும் தெரியாது என்றாள் நிம்மி. பழரசத்துடன் கொடுப்பதற்காக குளுக்கோஸ் சர்க்கரை கொண்ட அட்டை பெட்டி அருகில் இருந்தது. அதிலிருந்து நிம்மி ஒரு சிட்டிகை எடுத்து நாக்கின் இடது புறத்தில் வைத்தா. இது என்ன எப்படி இருக்கிறது என்று கேட்டான். தெரியல, மரத்தூள் மாதிரி இருக்கு என்றான் கல்யாணம். உங்கள் நாக்கின் வலது பக்கம் நன்றாக இருக்கிறது, அது சுரணியுடன் இருக்கிறது, வலது பக்கத்தில் ருசி நன்றாக தெரிகிறது என்றபடி நாவின் வலப்புறத்தில் வைத்தாள் இன்னொரு சிட்டிகை. எப்படி இருக்கிறது? அது இனிப்பாக இருக்கிறது என்று பதிலளித்தான் கல்யாணம். இப்போது இடது கால் என்று நிம்மி பேசத் தொடங்கினாள். ஆனால் லீலாவதியின் கவனம் அதில் செல்லவில்லை. தெருவில் வாசல் புறம் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதே காரணம். ஆனால் நிம்மியும் கல்யாணமும் அதை கவனித்ததாகவோ கேட்டதாகவோ தெரியவில்லை. முன்போல தங்களுடைய உலகிலேயே ஆழ்ந்திருந்தார்கள். லீலாவதி அடிமையல் அடி வைத்து வெளிப்புறம் வந்து பார்த்தாள். வருபவர்கள் புரொஃபஸர் மித்ராவும் நிம்மியின் அம்மாவும் தான் என்பதை கண்டுகொண்டதும் திகிலினால் லீலாவதியின் கண்கள் இருண்டன. தொடரும்.